PPG 302 crop improvement. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வீட் கிராப்பை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வீட் ட்ரிட்டிகம் ஸ்பீசிஸ். பேசிக் குரோமோசோம் நம்பர் வந்து X=7. ஓகே. ஸோ இதில் 3 பிளாய்டி லெவல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட், டெட்ராப்ளாய்ட், ஹெக்ஸாப்ளாய்ட். ஸோ டிப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா 2n=14, டெட்ராப்ளாய்ட் 2n=28, ஹெக்ஸாப்ளாய்ட் 2n=14. ஸோ முதலே பார்த்த மாதிரி பேசிக் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ, எக்ஸ் வந்து 7. ஸோ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் வந்து பிளாய்டி இதை பொறுத்து டிஃபர் ஆகுது. ஸோ டிப்ளாய்டோட பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஏசியா மைனர், டெட்ராப்ளாய்டோட பொறுத்தது அபிசீனியா நார்த் ஆஃப்ரிக்கா, ஹெக்ஸாப்ளாய்டு வந்து சென்ட்ரல் ஏஷியா. ஸோ பிளாய்டி லெவலை பொறுத்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு. ஸோ டிப்ளாய்டு 2n14 ஒரு 2 ஸ்பீசிஸ் இருக்குது, டெட்ராப்ளாய்டு 2n=28 ஒரு 7 ஸ்பீசிஸ் இருக்குது, ஹெக்ஸாப்ளாய்டு 2n42 ஒரு 5 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டில் வந்து ட்ரிட்டிகம் பயோட்டிகம், ட்ரிட்டிகம் மோனோகாக்கம். ஸோ இதோட ஜீனோம் பார்த்தீங்கன்னா A. டெட்ராப்ளாய்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ், ட்ரிட்டிகம் டைகாக்கம், ட்ரிட்டிகம் டூரம். இதோட ஜீனோம் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா AABB. அதேமாதிரி ஹெக்ஸாப்ளாய்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ட்ரிட்டிகம் AST. ஸோ இதோட குரோமோசோம் கண்டென்ட் பாருங்கள் AABBDD. ஓகேவா. ஸோ இது கிளாஸிஃபிகேஷன் எதை வச்சு பிரிக்கிறோம், பிளாய்டி லெவலில் வச்சு பிரிக்கிறோம். ஓகே. அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரிஜின் ஆஃப் டிப்ளாய்டு வீட்டு, அடுத்து டெட்ராப்ளாய்டு வீட்டு அண்டு ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டு. இதோட 3ஓட ஆரிஜின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் ஆஃப் டிப்ளாய்டு வீட்டு. ஆரிஜின் ஆஃப் டிப்ளாய்டு வீட்டை பொறுத்தளவுக்கு ஆன்சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகம் பயோட்டிகம். ஸோ ட்ரிட்டிகம் பயோட்டிகத்துலேருந்து நேச்சுரல் மியூட்டேஷன் அண்டு செலெக்ஷன் நடந்திருக்கு. நேச்சுரலாகவே என்ன நடந்திருக்கு, மியூட்டேஷன் நடந்திருக்கு, நேச்சுரல் செலெக்ஷன் நடந்திருக்கு. அதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ட்ரிட்டிகம் மோனோகாக்கம். இதுதான் கல்டிவேட்டட் டிப்ளாய்டு. ஸோ வீட்டை பொறுத்தளவுக்கு கல்டிவேட்டட் டிப்ளாய்டு வந்து ட்ரிட்டிகம் மோனோகாக்கம். குரோமோசோம் கண்டென்ட் வந்து AA, நம்பர் வந்து 2n14. ஓகேவா. ஸோ ட்ரிட்டிகம் பயோட்டிகம் தான் எல்லா கல்டிவேட்டட் வீட்டோட ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆரிஜின் ஆஃப் டிப்ளாய்டு வீட்டில் ட்ரிட்டிகம் பயோட்டிகத்திலேருந்து நேச்சுரல் மியூட்டேஷன் அண்ட் செலெக்ஷன் மூலிமா ட்ரிட்டிகம் மோனோகாக்கம் கிடச்சிருக்கு. ஓகே, கல்டிவேட்டட் டிப்ளாய்டு. தென் ஆரிஜின் ஆஃப் டெட்ராப்ளாய்டு வீட்டை பொறுத்தளவுக்கு ட்ரிட்டிகம் பயோட்டிகம், அது எதோட கிராஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிலோப் ஸ்பெல்டாய்டஸ். ஓகேவா. ட்ரிட்டிகம் பயோட்டிகமோட ஜீனம் கண்டென்ட் AA, ஏஜிலோப் ஸ்பெல்டாய்டோட ஜீனம் கண்டென்ட் BB. குரோமோசோம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2n14. ஓகேவா. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, F1 கிடச்சிருக்கு. இந்த F1 இங்கேருந்து 7 குரோமோசோம் வரும் A கண்டென்ட்டு, இங்கேருந்து 7 குரோமோசோம் வரும் B கண்டென்ட்டு, ரெண்டு சேர்ந்து AB கண்டென்ட் வந்திருக்கு 2n14. ஸோ வெறும் AB மட்டும் இருக்கிறனால 2n14 இருக்கிறனால இது என்ன இருக்குது, ஸ்டெரைலாக இருக்குது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, நேச்சுரல் டபுளிங் அண்டு நேச்சுரல் மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் நேச்சுரல் டபுளிங் நடக்கும்போது AAன்னு இருக்கிறது என்னவா மாறுது, AABBன்னு மாறுது. அப்போ குரோமோசோம் நம்பர் 14லேருந்து 28 மாறுது. ஸோ அதுதான் என்ன, ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ். ஸோ ட்ரிட்டிகம் பயோட்டிகம் வந்து எதோட கிராஸ் ஆகிருக்கு, ஏஜிலோப் ஸ்பெல்டாய்டஸ் கிடச்சிருக்கு. அது வந்து F1 ஸ்டெரைலாக இருக்குது. ஏன்னா வெறும் ஒரு A ஜீனோம் கண்டென்ட்டும் ஒரு B ஜீனோம் கண்டென்ட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டபுளிங் நடந்திருக்கு. அப்போது AABB வந்திருக்கு 2n22. இது ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ் கிடச்சிருக்கு. அடுத்து ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ்லேருந்து பை நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ட்ரிட்டிகம் டைகாக்கம் கிடச்சிருக்கு. ஸோ இதோட குரோமோசோம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா AABB, குரோமோசோம் நம்பர் 2n28. இது கல்டிவேட்டட் வீட் ஆஃப் டெட்ராப்ளாய்டு. ஓகேவா. ஸோ கல்டிவேட்டட் வீட்டு டிப்ளாய்டில் என்ன, ட்ரிட்டிகம் மோனோகாக்கம். கல்டிவேட்டட் வீட்டு டெட்ராப்ளாய்டு என்ன, ட்ரிட்டிகம் டைகாக்கம். ஓகே. அண்ட் தென் ஆரிஜின் ஆஃப் ஹெக்ஸாப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஹெக்ஸாப்ளாய்டில் வந்து ட்ரிட்டிகம் டைகாக்கம் எதோட கிராஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜிலோப் ஸ்கோராஸாவோட கிராஸ் ஆகிருக்கு. இதோட ஜீனோம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டைகாக்கத்தோட ஜீனோம் கண்டென்ட் AABB, ஸ்கோராஸோட ஜீனோம் கண்டென்ட் வந்து DD. ஓகே. ஸோ இதோட
ஸோ இதோட ஃபஸ்ட்டு டைகாக்கத்தோட குரோமோசோம் நம்பர் 2n28, ஏஜிலோப்ஸ் கோரஸோட குரோமோசோம் நம்பர் 2n14. ஸோ F1 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ABD இருக்க மாதிரி 2n21 குரோமோசோம் கண்டென்ட்டில் நமக்கு ஒரு F1 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு A ஒரு B ஒரு D ஜீனோம் கண்டென்ட் இருக்கனால அகைன் இது என்னது ஸ்டெரைலாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்டெரைலாக இருந்தால் என்ன நடந்திருக்கணும், ஒரு நேச்சுரல் டபுளிங் நடந்து AABBDD ஜீனோம் கண்டென்ட் இருக்க மாதிரி ட்ரிட்டிகம் ASTவும் கிடச்சிருக்கு. இதோட குரோமோசோம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2n42. ஸோ இதுதான் என்னது கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ். ஓகேவா, ட்ரிட்டிகம் டைகாக்கம் கிராஸ்ட் வித் ஏஜிலோப்ஸ் கோரஸா. ஸோ F1 நமக்கு ஸ்டெரைலாக கிடைக்கும். அது நேச்சுரல் டபுளிங் நடக்கும்போது ட்ரிட்டிகம் ASTவும் கிடச்சிருக்கு. ஜீனோம் கண்டென்ட் என்ன AABBDD, குரோமோசோம் நம்பர் என்ன 2n42. ஸோ இதான். ஸோ டிப்ளாய்டை பொறுத்தளவுக்கு கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் ட்ரிட்டிகம் மோனோகாக்கம், டெட்ராப்ளாய்டை பொறுத்தளவுக்கு கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் ட்ரிட்டிகம் டைகாக்கம், அண்ட் தென் ஹெக்ஸாப்ளாய்டை பொறுத்தளவுக்கு கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் வந்து ட்ரிட்டிகம் AST. ஓகேவா, தென் நம்ம எல்லா கிராப்லையும் பார்க்க போகிற மாதிரி ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கிராப்லையும் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் என்னவாக தான் இருக்கும், ஹை ஈல்டு. ஓகேவா, எப்போவுமே ஈல்டை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஈல்டு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர், ஒரு குவான்டிட்டிவ் கேரக்டர். நிறைய ஜீன்ஸ் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வீட்லேயும். ஸோ வீட்டில் எதை பொறுத்தலாம் ஹை ஈல்டு டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஸோ ஒரு யூனிட் ஏரியாவில் எத்தனை ப்ரொடக்டிவ் ஹெட்ஸ் இருக்குது, கிரெயின் இருக்க ஹெட்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி. அண்ட் தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் பெர் ஹெட். ஒரு ஹெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் ஒரு மெச்சூரான இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கிரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ மூணாவது விஷயம், அப்படி இருக்க கிரெயினில் அந்த கிரெயினோட ஆவரேஜ் வெயிட் என்ன. ஓகேவா, ஸோ ஒரு யூனிட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு எத்தனை ஹெட் இருக்குது, அந்த ஹெட்டில் எத்தனை கிரெயின்ஸ் இருக்குது, அந்த கிரெயின்ஸோட ஆவரேஜ் வெயிட் என்ன. இந்த மூணு தான் வந்து வீட்டில் வந்து ஹை ஈல்டுக்கு ரீசனபிளான முக்கியமான 3 கேரக்டர்ஸ். ஓகேவா, ஸோ ப்ரீடிங் பண்ணும்போது இந்த 3 கேரக்டரையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணணும், ப்ரீடிங் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கேரக்டரையோ இல்லை 2 கேரக்டரையோ விட்டு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணால் நம்ம நினச்ச ஹை ஈல்டை கொண்டு வர முடியாது. ஸோ ப்ரீடிங் பண்ணும்போது த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பெர் யூனிட் ஏரியா, த நம்பர் ஆஃப் கிரெயின்ஸ் பெர் ஹெட்டு, த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிரெயின், இந்த மூணையுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி மூணுமே ஒரே வெரைட்டியில் வர்ற மாதிரி நம்ம ப்ரீடிங் பண்ணி ஈல்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஹை ஈல்டிங்கில் இந்த 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணி ஈல்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன செட் பண்ணணும், ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் ரெண்டாவது அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஃபார் நான் லார்ஜிங் வெரைட்டிஸ். ஸோ நான் லார்ஜிங் இருந்தால் தான் நமக்கு எது ஈஸியாக இருக்கும், ஹார்வெஸ்டிங் இதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டால் வெரைட்டிஸ் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது டார்ஃப் வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த டார்ஃப் வெரைட்டி வந்து இப்போ ரைஸில் டார்ஃப் ஜீனுக்கு ரெஸ்பான்ஸில் டிஜி ஊஜன் இருக்க மாதிரி இங்கே நாரின்டன் ஜீன் இருக்குது. வீட்டை பொறுத்தளவுக்கு டார்ஃப் ஜீன் எது, நாரின்டன். ஸோ இது மூலயமா டார்ஃப் வெரைட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி நான் லார்ஜிங் வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஸோ வீட்டில் வந்து முக்கியமான டிசீஸ் பார்த்திங்கன்னா ரஸ்ட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீடிங் பண்ணணும். அப்படி ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டண்ட் இருக்க மாதிரி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணணும். நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங்கில் படிச்சிருப்பீங்க, இல்லை பேத்தாலஜிலையும் படிச்சிருப்பீங்க. ரெசிஸ்டண்ட் டைப்பில் 2 இருக்குது, வெர்டிக்கல் ரெசிஸ்டன்ட் அண்டு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட். ஸோ இதில் என்ன மாதிரி ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஹரிசாண்டல் ரெசிஸ்டண்ட் இருக்க மாதிரி வெரைட்டி டெவலப் பண்ணலாம். ஸோ எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய மல்டி லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் இருக்க மாதிரி பேக்ராஸ் பண்ணி அதே மாதிரி நிறைய மல்டி லைன்ஸ் டெவலப் பண்ணும்போது நம்ம ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டு வீட்டில் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. ஸோ ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு முக்கியமான டிசீஸ் என்ன, ரஸ்ட்டு. ஸோ ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் பண்ணுறோம். ஸோ அது எது மூலிமா கொண்டு வரோம், பேக்ராஸ் மெத்தட் மூலிமா. அதுக்கப்புறம் மல்டி லைன்ஸும் டெவலப் பண்ணலாம். ஓகேவா, தென் ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான இது வந்து ஹெசியன் ஃப்ளை. ஸோ இதுக்கும் நம்ம ரெசிஸ்டன்ட் ப்ரீடிங் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஃபார் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டிக்கு ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ
ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கெமிக்கல் காம்போசிஷன். ஸோ கிரெயினில் என்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இங்கே குவாலிட்டி டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து அந்த குவாலிட்டி எதை பொறுத்து முக்கியமாக டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதை இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டை. ஸோ என்வரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த குவாலிட்டியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ குவாலிட்டி வைஸ் ப்ரீடிங் போகும்போது நம்ம எந்த விஷயத்துக்காக ப்ரீட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை பொறுத்தளவுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீட் ஆர் பிரெட் வீட், செகண்ட் ஒன் வந்து சாஃப்ட் வீட், தேர்ட் ஒன் வந்து ட்ரம் வீட். ஓகே, 3 டைப் ஆஃப் வீட் இருக்குது. இது எதை பொறுத்துனா குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வீட் ஆர் பிரெட் வீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேக் மேக்கிங்க்கு பிரெட் மேக்கிங்க்கு. ஹார்ட் ஆர் பிரெட் வீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரெட் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் க்ளூட்டன் கண்டென்ட் இருக்கும். ஓகே, தென் சாஃப்ட் வீட் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் மேக்கிங்க்கு இல்லை பேஸ்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா சாஃப்ட் வீட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரம் வீட் பார்த்தீங்களா அதெல்லாம் எதுக்குன்னா சூட்டபிள் ஃபார் மேக்கிங் மேக்ரோன், இந்த பாஸ்டா இந்த மாதிரி ஐட்டம் இது பண்ணுறதுக்கு இந்த ட்ரம் வீட் யூஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும், என்ன நம்ம மேக் பண்ண போகிறோன்றதை பொறுத்து நம்ம என்ன செட் பண்ணணும், ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்க மாதிரி நம்ம ப்ரீடிங் பண்ணி நமக்கு இப்போ ப்ரெட்டு தான் இது பண்ண போனோம்னா ஹார்ட் வீட்டு ஹை க்ளூட்டன் கண்டென்ட் இருக்க மாதிரி என்ன பண்ணணும் வெரைட்டியை டெவலப் பண்ணணும். இப்போ இல்லை கேக் மேக்கிங்க்கு சாஃப்ட் வீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடிங் பண்ணணும். ஓகேவா, இதை ப்ரீடிங் ஃபார் குவாலிட்டி. ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து என்னென்ன மெத்தட்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் வீட்டில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சொனாரா 63, சொனாரா 64, மாயோ 64, லெர்மா ரோஜா 64 இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு இடத்துல இருந்து. அண்ட் தென் பியூர் லைன் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா P4, P6, P12 இந்த மாதிரி வெரைட்டி எல்லாமே பூசாவில் இருக்கும்போது ஐஏஆர்ஐ இன்ஸ்டியூட் வந்து பூசாவில் இருக்கும்போது டெவலப் பண்ண பியூர் லைட் வெரைட்டிஸ் இது எல்லாமே P4, P6, P12. அண்ட் தென் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்டர் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா NP809 நியூ பூசா 809. ஸோ இது வந்து மல்டிபிள் கிராஸ் டெரிவேட்டிவ் இன்டர் வெரைட்டல். அண்ட் தென் இன்டர் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெவலப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பண்ணலாம், இல்லை டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு பண்ணலாம். இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹேசியன் ஃப்ளை ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கோ இன்டர் ஸ்பெசிஃபிக் கிராஸஸ் பண்ணலாம். தென் பேக்ராஸ் மெத்தடும் பண்ணலாம். பேக்ராஸ் மெத்தட் எதுக்காக பண்ணோம்னா அந்த ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம முதலே பார்த்த மாதிரி ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஹொரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் வந்து எதுக்காக பண்ணலாம்னா இந்த பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அண்ட் தென் ஹைப்ரிட் வீடு நம்ம ரைஸில் ஹைப்ரிட் இருக்க மாதிரி ஹைப்ரிட் வீடு ட்ரை பண்ணலாம், இல்லை மியூட்டேஷன் ப்ரீடிங் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி லைன்ஸை பொறுத்தளவுக்கு ரஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர்லாக் வந்து நிறைய மல்டி லைன்ஸ் டெவலப் பண்ணார். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஐஆர்ஐயில் டெவலப் பண்ண மல்டி லைன் பார்த்திங்கன்னா MKLS15. ஸோ ஐஆர்ஐயில் டெவலப் பண்ண மல்டி லைன் வந்து MLKS15. ஓகேவா, ஸோ மெத்தடை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷனில் மெக்சிகோ சொனாரா 63, சொனாரா 64, மாயோ 64, லெர்மா ரோஜா 64, பியூர் லைனில் P4, P6, P12, இன்டர் வெரைட்டியில் NP809, இன்டர் ஸ்பெசிஃபிக் நம்ம இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கோ பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கோ பண்ணலாம். இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கோ பண்ணலாம். பேக்ராஸ் மெத்தடோ ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு பண்ணலாம். அண்ட் தென் ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இல்லை மியூட்டேஷன் ப்ரீடிங்க்கும் போகலாம். டெவலப் பண்ண மல்டி லைன்ஸில் டெவலப் பண்ண வெரைட்டி பார்த்திங்கன்னா MLKS15. ஓகேவா, ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ஸோ வீட் ட்ரிட்டிகம் ஸ்பீசிஸ் பேசிக் குரோமோசோம் நம்பர் 7. குரோமோசோம் 3 பிளாய்டி லெவல் இருக்குது. டிப்ளாய்டு, டெட்ராப்ளாய்டு, ஹெக்ஸாப்ளாய்டு. 2n = 14 டிப்ளாய்டு, 2n = 28 டெட்ராப்ளாய்டு, 2n 42 ஹெக்ஸாப்ளாய்டு. பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு ஏசியா மைனர், டெட்ராப்ளாய்டு அபிசீனியா நார்த் ஆஃப்ரிக்கா, ஹெக்ஸாப்ளாய்டு சென்ட்ரல் ஏஷியா. அண்ட் தென் பிளாய்டி லெவலை பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பீசிஸ் பாருங்கள். டிப்ளாய்டு வந்து ட்ரிட்டிகம்
பயோட்டிக்கம் மோனோகாக்கம் ஜீனோம் கண்டென்ட் ஏஏஏஏ டெட்ராப்ளாய்டை பொறுத்தளவுக்கு டைகாக்கடைஸ் டைகாக்கம் டூரம்லாம் இருக்குது ஜீனோம் கண்டென்ட் ஏஏபிபி ஹெக்ஸாப்ளாய்ட் ரெட்டிகம் ஏஸ்டிவம் குரோமோசோம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஏஏபிபி டிடி ஸோ ஆரிஜின் ஆஃப் டிப்ளாய்ட் பார்த்திங்கன்னா எதுலேருந்து ஆரிஜின் ஆச்சு ட்ரிட்டிகம் பயோட்டிக்கம் தான் எல்லா கல்டிவேட்டட் வீட்ஸுக்கும் ஆன்சிஸ்டர் ஸோ ட்ரிட்டிகம் பயோட்டிக்கம் நேச்சுரல் மியூட்டேஷன் அண்ட் செலெக்ஷன் மூலமாக ட்ரிட்டிகம் மோனோகாக்கம் கிடச்சிருக்கு கல்டிவேட்டட் டிப்ளாய்டு ஆரிஜின் ஆஃப் டெட்ராப்ளாய்டு பார்த்திங்கன்னா ட்ரிட்டிகம் பயோட்டிக்கம் எதோட கிராஸ் ஆகிருக்கு ஏஜிலோப்ஸ் பெல்டாய்டஸ் நமக்கு F1 ஸ்டெரைலாக கிடச்சிருக்கு அதை டபுளிங் பண்ணும்போது ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ் கிடைக்குது ட்ரிட்டிகம் டைகாக்கடைஸ் பை நேச்சுரல் செலெக்ஷனாக நமக்கு என்ன கிடச்சிச்சு லாஸ்ட்டாக ட்ரிட்டிகம் டைகாக்கம் கிடைக்குது அண்ட் தென் ஆரிஜின் ஆஃப் ஹெக்ஸாப்ளாய்டை பொறுத்தளவுக்கு ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டை பொறுத்தளவுக்கு ட்ரிட்டிகம் டைகாக்கம் எதோட கிராஸ் ஆகிருக்கு ஏஜிலோப்ஸ் ஸ்குவாரோஸோட கிராஸ் ஆகிருக்கு F1 ஸ்டெரைல் நேச்சுரல் டபுளிங் மூலிமா நமக்கு என்ன கிடச்சிச்சு ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் கிடச்சிருக்கு ஓகே தென் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஹை ஈல்டு வீட்டில் ஹை ஈல்டுக்கு வந்து முக்கியமாக 3 கேரக்டர் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஸோ the number of heads per unit area, the number of grains per head, last one the average weight of grain. ஸோ ப்ரீடிங் பண்ணும்போது இந்த 3 கேரக்டரையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணி தான் ப்ரீடிங் பண்ண முடியும் அப்படின்னா தான் ஹை ஈல்டு அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் லார்ஜிங் வெரைட்டிஸ் டார்ஃப் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்கு என்ன ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது டார்ஃப் ஜீன் பார்த்திங்கன்னா வீட்டில் நாரின்டன் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் டிசீஸில் முக்கியமான இது வீட்டில் பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் மூலிமா நம்ம வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ட்டுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஸோ பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய டெவலப் பண்ணி நிறைய லைன்ஸ் டெவலப் பண்ணி மல்டி லைன்ஸாகவும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் ஃபார் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் தென் ப்ரீடிங் ஃபார் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் வீட் இருக்குது என்னென்ன ஹார்ட் வீட்டு பிரெட் வீட்டு சாஃப்ட் வீட்டு ட்ரம் வீட்டு ஹார்ட் வீட்டு ஆர் பிரெட் வீட்டு வந்து பிரெட் மேக்கிங் யூஸ் பண்ணுறோம் சாஃப்ட் வீட் வந்து கேக் பேஸ்ட்ரீஸ்க்கு அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ட்ரம் வீட் வந்து மேக்ரோனி ஆர் இந்த பாஸ்தா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது பண்ணுறோம் ஸோ பேஸ்டு அந்த நம்ம என்ன குவாலிட்டி என்ன இது வேணுன்றதை பொறுத்து தான் நம்ம ப்ரீடிங் ஃபார் குவாலிட்டி பண்ணுறோம் தென் லாஸ்ட்டு வந்து என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வெரைட்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மூலிமா மெக்சிகோ சொனாரா 63 சொனாரா 64 மேயோ 64 எர்மா ரோஜா 64 இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பியூர் லைன் வந்து P4 P6 P12 அண்ட் தென் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனில் இன்டர்வேட்டியல் P09 இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கும் டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டுக்கு பண்ணலாம் பேக்ராஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு பண்ணலாம் ஹைப்ரிட் வெரைட்டிஸும் போகலாம் மியூட்டேஷன் ப்ரீடிங் பண்ணி நம்ம வேரியேஷன் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி லைன்ஸ் என்ன ஐஆர்ஐ டெவலப் பண்ண மல்டி லைன்ஸ் பார்த்திங்கன்னா MLKS 15 ஓகேவா ஸோ இதுதான் வீட்டை பொறுத்தளவுக்கு வீட் கிராப்பை பொறுத்தளவுக்கு ஓகே இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சு தேங்க்யூ